தன்னுடைய அமைதியின் மூலமாக தமிழகத்தில் முதல் முறையாக ஒரு மௌன புரட்சியை உருவாக்கி மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளராக 2026 இந்த சூழ்ச்சியை தூக்கி எறியக்கூடிய ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து, தம்பி ஆதவ், புரட்சி என்னன்னா உனக்கு என்னன்னு தெரியுமாப்பா? புரட்சியை ஏற்படுத்த கார்ல் மார்க்ஸ் ஒரு பாதையை ஏற்படுத்தினார். நான் புரட்சியை சாதிச்சே காட்டினேன். அதுவும் சாதாரணமாக இல்லை. அரசை எதிர்த்ததுக்காக எங்கள் அண்ணனை ஜார் மன்னர் கொலை பண்ணார். நான் பக்கவாதத்தில் பாதிக்கப்பட்டு என் கை செயலிழந்த போதும் இடது கையால் எழுத பழகி இந்த மக்களுக்காக நிறைய புத்தகங்கள் எழுதினேன். 1922 முதல் முறையாக பக்கவாதம் வந்துச்சு. அதில் இருந்து கஷ்டப்பட்டு வெளியே வந்தேன். 2வது முறையும் பக்கவாதம் வந்துச்சு. அதையும் தாண்டி எழுத்துக்கள் மூலமாக மக்கள் மத்தியில் சோசியலிச கருத்துக்கள் கொண்டு போனேன். அப்படி எழுதின புத்தகங்கள் 54 தொகுதியாக வெளியே வந்திருக்கு. அதில் 1வது நீ படிச்சிருக்கியா, இல்லை தொட்டு தான் பார்த்துருப்பியா? மக்களை திரட்டி போராடி ஜார் மன்னரோட கொடுங்கோல் ஆட்சியை வீழ்த்தி மக்கள் புரட்சியை ஏற்படுத்தினோண்டானா மார்க்ஸ் யாரு, லெனின் யாரு, மார்க்சிசம் என்ன, கம்யூனிசம் என்னன்னு கொஞ்சமாக தெரிஞ்சுக்கோங்க. மக்களை பார்க்க வர பயந்த ஒரு பயந்தாங்கொழி எல்லாம் புரட்சி என்கிற வார்த்தையை அசிங்கப்படுத்தாதீங்க, புரியுதா? யாரை கூட கம்பேர் பண்ணுற? உன்னை எல்லாம் ஓட விட்டு அடிப்பேன்.